தரம் 11 இலங்கையில பிரித்தானியரோட அதிகாரம் இந்த பாடத்துல நல்லா பாத்துங்க மகன். இந்த பாடத்தை விளக்கெடுக்கிறதுக்கு 3 கிளர்ச்சி. எத்தனாம் ஆண்டு கிளர்ச்சி? 1797, 1818, 1848 ஆண்டு கிளர்ச்சிகள். இந்த கிளர்ச்சிகளை ஒரு சார்ட் ஒன்று நீங்க பாருங்க செல்ல. இந்த பாடத்தை ஒரு கேள்வி ஒன்று கேட்குமாக இருந்தால் 1797 ஆண்டுக்கு நாங்க செல்லுக கரையோர கிளர்ச்சி, அதற்கான காரணங்கள். 1818 ஆண்டு கிளர்ச்சி, அதற்கான காரணங்கள். அதுக்கு நாங்க செல்லுக முதலாம் சுதந்திர போர். 1848 கான காரணங்கள், இரண்டாம் சுதந்திர போர். சரிதானே? இப்ப உங்களுக்கு அடுத்த கேள்வி எப்படி வரப்போகுது என்றால் 1797 ஆண்டு கிளர்ச்சிக்கான தலைவர்கள் இல்ல, தோல்விக்கான காரணமும் இல்ல, அதுல எந்த இருக்குது விளைவுகள் என்ற ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி 1818 ஆண்டு கிளர்ச்சி எடுத்துக்கொண்டால் காரணங்கள், தலைவர்கள், தோல்விக்கான காரணம், விளைவுகள். அதே மாதிரி 1848 ஆண்டு கிளர்ச்சி எடுத்துக்கொண்டால் காரணங்கள், தலைவர்கள், தோல்விக்கான காரணம், விளைவுகள். இப்ப நல்லா பாத்துக்கோங்க மகன். இதுல 10 கேள்விகள் இருக்குது. இந்த சார்ட்டுக்குள்ள எத்தனை கேள்வி இருக்குது மகன்? 10 கேள்வி. பாருங்கல்ல 1 2 3 4 8. இந்த 10 கேள்விகள்லயும் ஒரு குறைஞ்சது ஒரு 3 கேள்விகள் இலங்கையின் பிரித்தானியரின் கீழ் இலங்கையிட அரசியல் அதிகாரம் இந்த பாடத்துல வரையும். இந்த பாடத்தை நான் இப்ப உங்களுக்கு கொஞ்சம் இந்த சுருக்கமாக நான் உங்களுக்கு இப்ப விளங்கப்படுத்தி நல்லா கேட்டுக்கோங்களா. இப்ப இலங்கைய எத்தனை பேர் பிடிச்சிக்குது வெளிநாட்டு ஆண்டவர்கள்? யாரு? போர்த்துகேயர், ஒல்லாந்தர், அடுத்த யாரு? ஆங்கிலேயர். அப்ப ஆங்கிலேயருக்கு நான் இன்னொரு பேரை நான் சொல்லுங்க பிரித்தானியர். அப்ப பிரித்தானியர் என்கிற நாட்டை எப்படி பிடிச்சமான்? ஒல்லாந்து நாட்டு மன்னன் இலங்கை ஆண்டு கொண்டிங்க செல்ல. ஒல்லாந்து நாட்டு மன்னன் தாரு 5ஆம் வில்லியம். யாரு கொல்லவார? பிரான்ஸ் நாட்டு மன்னன் கொல்லவார. இந்த சந்தர்ப்பத்துல ஒல்லாந்து நாட்டு மன்னன் யார்கிட்ட போறாரு? பிரித்தானியாட போய் சொல்லு, மன்னா மன்னா என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சரி, நான் உன்னை காப்பாத்துவேன், நீ எனக்கு என்ன செய்யணும்? உன்னிடம் இருக்கக்கூடிய இலங்கையில கரையோர பிரதேசங்கள் நீ எனக்கு என்ன செய்யணும்? எனக்கு நீ தரணும். அப்ப ஆரம்பத்தில் இவர் உடன்படாவிட்டாலும் ஏதோ ஒரு அடிப்படையில எத்தனாம் ஆண்டு இலங்கையில கரையோரம் கைப்பற்றப்படுது பிரித்தானியாளர்கள்? 1796 ஆண்டு இலங்கையிட கரையோர பிரதேசம் யாரால் கைப்பற்றப்படுது? பிரித்தானியரால கைப்பற்றப்படுது. அப்ப பிரித்தானியரால கைப்பற்றப்பட்ட அந்த கரையோரம் ஒரு வருஷமாகல. அந்த கரையோர மக்கள் யார விரும்பல? பிரித்தானியரை விரும்பல. அப்ப எத்தனாம் ஆண்டு சண்டை பிரித்தானியாக்கு எதிராக? 1797. அப்ப இந்த கிளர்ச்சிக்கு நாங்க சொல்லியனாதன் கரையோர கிளர்ச்சி. என்ன கிளர்ச்சி? கரையோர கிளர்ச்சி. நல்லா கேட்டுக்கோங்க. இந்த கரையோர கிளர்ச்சிக்கான காரணம் என்னாதன்? இலங்கையில இருக்கக்கூடிய இந்த கரையோர மக்கள் பிரித்தானியரை விரும்பல. அதற்கு பிரதானமான காரணம் இலங்கை மக்கள் மீது, கரையோர மக்கள் மீது விதித்த புதிய வரிகள். என்ன மகன் வார? புதிய வரிகள். அந்த வரியை அவங்க எப்படி பெற முற்பட்டாங்க? பணமாக பெற முற்படுது. சரியான எப்படி முற்படுது? பணமாக பெற முற்பட்டாங்க. அடுத்தது அந்த பணத்தை வசூலிக்கிறதுக்கு அவங்க எங்கிருந்து ஆக்கட கூட்டிட்டு வந்தாங்க? தென்னிந்தியாவிலிருந்து அவுமில்தார்கள் வரவழைக்கப்படுது. இப்ப நீங்க பாரு சில மகன், இதுல நீங்க சுருக்கமாக எப்படி எழுதணும்? இப்ப புதிய வரி, அந்த வரியை பணமாக பெற முற்படல், அந்த வரியை வசூலிக்க அவுமில்தார்கள் தென்னிந்தியாவிலிருந்து வரவழைக்கப்பட்டமை. சரி, நல்லா பாத்துங்களா. அப்ப 1797 ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணம். அதே மாதிரிதான் பாருங்க செல்ல. கடைசியாக 1815 ஆண்டு கண்டிராட்சியம் கைப்பற்றப்பட்டு 3 வருஷமாகல. எத்தனாம் ஆண்டு கிளர்ச்சி வருது? எத்தனாம் ஆண்டு கிளர்ச்சி வருது? 1818 ஆண்டு கிளர்ச்சி வருது. நல்லா பாத்துங்களா. 1796 கரையோரம் கைப்பற்றப்பட்டு 1 வருஷத்துல கிளர்ச்சி. 1815 ஆண்டுல கண்டிராட்சியம் கைப்பற்றப்பட்டு 3 வருஷத்துக்குள்ள ஒரு கிளர்ச்சி வந்து வருது. விளங்கிட்டுதா? சரி, இப்ப இந்த 1818 ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணம் என்ன?
எங்கிற நாட்டுக்கு யார் இல்ல? ஒரு மன்னன் ஒருவன் இல்லாமை, பௌத்த மதம் புறக்கணிக்கப்பட்டமை, ஹஜ்ஜி மரிக்கார் முஹாதிரின் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டமை. இந்த 3 காரணங்களை நீங்க நல்லா பாடமாக்கி வச்சுக்கொள்ளும். விளங்குதா? சரி, இப்ப அந்த 18க்கு பிறகு 30 வருஷத்துக்கு பிறகு பிரித்தானியாக்கு எதிராக நடைபெற்ற 2வது கிளர்ச்சிக்கு நாங்கள் ஆண்டு 1848ஆம் ஆண்டு 2ஆம் சுதந்திர போர். இப்ப இதே காரணங்கள் இங்க வருமா? இங்க வருமா? இல்ல. இந்த புதிய வரிகள் இங்க போட்டீங்கள் என்றால் போல பௌத்த மதத்தை இங்கல போட்டென்றால் அதுவும் பிழை. அப்ப இந்த காரணத்தை மாற்றிக்கொள்ள கூடாது. அப்ப 848ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணம் என்னதன்? புதிய வரி வருமா? இல்ல. விவசாயம் புறக்கணிக்கப்பட்டமை, புதிய வரிகள், திருப்பி வருது, புதிய வரிகள், புதிய நீதிமன்ற முறைகள். அப்ப இலங்கை மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு புதுசி. அப்ப அவ்வளோ காலமும் இலங்கை மக்கள் பிரதானமாக என்ன உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தாங்க? சோறு, நெல். அப்ப அந்த நெல் புறக்கணிக்கப்பட்டதனால அந்த இலங்கை மக்கள் பிரித்தானியாக்கு எதிராக 2வது ஒரு கிளர்ச்சி. அவ்வளோ காலமும் இலங்கையில வந்து இந்த கம்சபா முறை ஒன்றுதான் இருந்தது. அப்ப மன்னனும் மக்களும் வந்துட்டு நேராக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு முறை ஒன்று இருந்தது. ஆனால் பிரித்தானியர் வந்த பிறகு இலங்கையில என்ன புதிய சிஸ்டத்தை கொண்டு வரான்? புதிய நீதிமன்ற முறைமை ஒன்று வருது. என்ன வருது? புதிய நீதிமன்ற ஒரு முறைமை. இப்ப இந்த 3 காரணங்களும் விளங்கிட்டுதா? விளங்கினா விளங்கல எல்லாருக்கும்? வெரி குட். இப்ப நீங்க பாருங்க செல்ல மகள், இதுல தலைவர்கள் ஒரு 3 புள்ளிகளில் கேட்கலாம். 1797ஆம் ஆண்டு கிளர்ச்சிய தலைவர்கள் இருக்குதா? இல்ல. அப்ப 818ஆம் ஆண்டு கிளர்ச்சிய தலைவர்கள் யாரு? மடுகல்ல கெப்பட்டி போல. அதே மாதிரி 848ஆம் ஆண்டுக்கு கொங்காலேகொட பண்டா வீரபுரன் அப்பு. அப்ப இந்த 2 கிளர்ச்சியின் தோல்விக்கான பிரதானமான காரணங்கள் என்ன? திட்டமிடாமை, ஆயுத பலமின்மை, தலைவர்களுக்கு இடையில கருத்து முரண்பாடு. பாருங்க, இந்த சார்ட்டை நீங்க பசந்தாக எழுதி கொண்டால், வடிவாக நீங்க எழுதி கொண்டால் உங்களுக்கு 10 கேள்விக்கு இடத்துல 818ஆம் ஆண்டு கிளர்ச்சிக்கான காரணங்கள், 848 தலைவர்கள், தோல்வி, விளைவு. இந்த சார்ட்டை நீங்க சுருக்கமாக நீங்க பாடமாக்க என்றால் நான் நம்புவ 2வது பாடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? மிகவும் இலகுவாக இருக்கும். எப்படி இருக்கும்? மிகவுமே இலகுவாக இருக்கும். அப்ப 818ஆம் ஆண்டு விளைவுகள் என்னாதன்? சில தலைவர்கள் கொல்லப்படுது, சில தலைவர்கள் வந்துட்டு நாடு கடத்தப்படுகிறாங்க. அப்ப 848ஆம் ஆண்டு கிளர்ச்சியில விளைவுகள், சில வரிகள் வந்துட்டு நீக்கப்படுது, விவசாயம் வந்துட்டு மீள் நிர்மாணம் செய்யப்படுது. விளங்குதா? அப்ப இதே அமைப்புல நீங்க எழுதிட்டீங்க என்றால் நான் நம்புவேன் உங்களுக்கு 2வது பாடம் மிகவுமே இலகுவாக இருக்கும். அப்ப நல்லா கேட்டுக்கோங்களா, இந்த பாடத்துல வரக்கூடிய பிரதானமான கேள்விகள் எப்படி உங்களுக்கு வரணும்? பிரித்தானியர் இலங்கையில கரையோரத்தை கைப்பற்றுவதற்கு முந்தி இலங்கைக்கு வருகை தந்த பிரித்தானிய தூதுவர்கள். விளங்கிட்டுதா? 2வது உங்களுக்கு கேட்கணும்படி இலங்கைய பிரித்தானியர் குடியேற்ற நாடாக்குவதில் முனைப்பாக தெரியும் பண்புகள். 3வது உங்களுக்கு கேட்கலாம் 5-6 புள்ளிக்கு 1818ஆம் ஆண்டின் கிளர்ச்சிக்கான காரணங்கள் 3 குறிப்பிட்டு 1 விளக்குக. அப்படி இல்லாட்டி 1848ஆம் ஆண்டு கிளர்ச்சியின் விளைவுகள் 3 குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இந்த சார்ட்டை நீங்க சுருக்கமாக எழுதி பாடமாய் கொண்டால் நான் நம்புவேன் உங்களுக்கு இந்த பாடம் இலகுவாக விளங்கிடும். இப்ப எழுதிடுமா? இப்ப எழுதுங்க பாப்போம். விளக்கம்